என்னங்க சொல்லு நக்கிலி. எல்லாரும் வீட்டுக்கு கூட்டி போக மாட்டா? அதான் நானும் சொல்ல வந்தேன். தம்பி கஜேந்திரா, பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வா. 2 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கூட்டிட்டு போ. அக்கா, சொல்லு கஜேந்திரா. இத்தனை வருஷம் தவ இருந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. குழந்தையா இருக்கும்போது அவ என் கைய பிடிச்சு நடக்கல. அவ பிஞ்சு வரலுக்குல நான் தொட்டது கூட கிடையாது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா என் பொண்ணு அந்த பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. என் பொண்ணு என் கைய பிடிச்சு நடக்கணும். இந்த ஊர் உலகத்தையே சுத்தி வரணும். என் பொண்ணுக்கு அந்த பாக்கியத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளை கைய பிடிச்சுக்கிட்டு ஊர் உலகத்தெல்லாம் சுத்தி வரணும்னு ஒரு ஆசை. ஆதிரா, ரொம்ப சந்தோஷம். உன் பிள்ளைய கூட்டிட்டு நீ சுதந்திரமா போலாம். அவ உன் பிள்ளை. ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டு போ. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய் கஜேந்திரா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தை. என் பொண்ணு கூட நான் இப்படி இருக்கணும். என் பொண்ணு ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றணும். சூப்பர் சார். நான் எங்க அப்பா விட்டுட்டு எங்கேயும் வர மாட்டேன். அப்பா வேணும். என் அப்பா எங்க அப்பா கூட இப்படியே இருக்கணும். தங்கம், அளவே கூடாது. அப்ப இந்த ஊர் உலகெல்லாம் உன்னை நான் சுத்தி கட்டுவேன். என் ராசாத்திய மகாராணி மாதிரி நான் வாழ வைப்பேன். என் தேவதை, என் குலசாமி, நான் கண்டெடுத்த வைரம். அக்கா, இவ்வளவு பாசத்தையும் காட்ட முடியாம எப்படி தவிச்சிருப்பாருல. ஐயா, நீங்க அழாதீங்க. நீங்க அழாத என்னால தாங்க முடியாது. இப்ப நான் அழல, ஆனந்த கண்ணீர். அதான் என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டானே. எத்தனை வருஷம் கனவு. என் பிள்ளைய மார்பிளையும் தோல்லையும் தூக்கி சமக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன, இப்ப என் புள்ள வளர்ந்தாலும் அவ எனக்கு பச்சை புள்ள தானே. இனி என் புள்ளைய மார்பிளையும் தோல்லையும் தூக்கி சமைப்பேன். அந்த கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதை நான் இழக்க மாட்டேன். இனி என் புள்ளைய மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். அவளை தோல்லையும் மார்பிளையும் சமைப்பேன். அவ ஓ புள்ளதையா, உன்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. இனி பிரிக்க நினைச்சாலும் பிரிக்க முடியாது. இவ யார் ரத்தா, யான் புள்ள. அப்படி சொல்றா கஜேந்திரா. அப்பா பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. தெய்வமே தோத்து போகும். ஒரு பொண்ணுக்கு எந்த உறவு கூட வருதோ இல்லையோ, தகப்பங்கிற ஒரு உறவு கூட வந்ததுன்னா அந்த பொண்ணை யாராலையும் வீழ்த்தவே முடியாது. இனி என் புள்ளை நான் எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருங்க. என் புள்ளை இழந்ததெல்லாம் திரும்ப நான் அவளுக்கு கொடுப்பேன். அப்பாதான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே எங்க அப்பா ஞாபகம் வருது. என் அப்பா மட்டும் என்னை விட்டுட்டு போகாம இருந்தா இந்த தங்கத்தை கருதுல கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்ல. எனக்கு எல்லா உறவும் இருந்தும் இல்லாம அப்பா அம்மா உசுரோட இருக்காங்க. ஆனா என்ன வந்து யாரும் பாக்குறதே இல்ல. ஏன் நான் உசுரோட இருக்கனான்னு கூட தெரியாது. இந்த குடும்பம் மட்டும் இல்லனா என் நிலைமெல்லாம். இங்க அழுதுங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வெளில இருக்கவங்க எல்லாம் அழாதீங்க. என்ன புது பொருளியா இருக்குது. இப்ப கோபப்பட்டுட்டீங்கல்ல, நீங்க அழுதா நல்லல. அதான். ஆனா இந்த கோபத்துக்கு அழுத பரவாயில்ல. கோவத்தை கலப்பக்கூடாது. இப்பவும் சொல்றேன், எங்கேயோ உங்களை பாத்திருக்கேன். போய் நீங்க தூங்க போறதே கிடையாது. எங்களை பத்தி தான் தெரியுதுல்ல. நாங்களாம் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்காம தூங்க மாட்டேன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. என்ன உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குது? இது வரைக்கும் நீங்க சொல்லும் போது எனக்கு தோணல. நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் தோணுது. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் இந்த மூஞ்ச பார்க்கும் போதே தோணிட்டு. ஐயோ, அத்தை என்ன தங்க நிஜமா சொல்றேன், எங்கேயோ பார்த்திருக்கேன் சொல்லவே மாட்டேங்கறாரு. நான் உன்னை கஜேந்திரனுக்கு நல்லா தெரியும், கேட்டுக்க. ஐயா விடாத, அப்படினா நல்லா தெரியும் நினைக்கேன். உன்னை தெரிஞ்சுக்க மீனா குட்டி. இன்னைக்கு மீனா குட்டிக்கு மண்டை வெடிச்சிரும். அவளுக்கு பேசிட்டு இருக்கும்போது பாதில எந்திச்சு போனாலே பைத்தியம் முடிச்சிரும். இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். ப்ளீஸ் சொல்லி தொலைங்களே. ஓ, அப்படி ஒரு வீக்னஸ். போதும், தெரியுமா தெரியாதா? எவிக்கி தெரிஞ்ச சொல்லு. தெரிஞ்ச சொல்ல வேணா. சத்தியமா எனக்கு தெரியல. இவங்க தான் என்ன பார்த்து தெரிஞ்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு புலம்பிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல. சரி, எல்லாருக்கும் நான் கிளம்புறேன். எனக்கா? அக்கான்னு சொல்லாதடா, பக்குன்னு இருக்குது. எனக்கும் இருக்குது, வேற வழி இல்லையே. சொல்லிதானே ஆகணும். சரி சரி, அக்கால மறந்துறாத. உங்களை மறக்க முடியுமா? பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேர்ந்துருக்கீங்களாக்கா? வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. மீனாக்கு எல்லா பக்கமும் வாய்ப்பு இருக்கு. வக்கீல் ஆயிட்டா, டாக்டர் ஆயிட்டா, டீச்சர் ஆயிட்டா. அவ ஆவாததே கிடையாது. ஆனா அவ ஸ்கூல் பக்கம் போனது கிடையாது. உங்க ரகசியத்தை போட்டு கொடுக்க போறாம. ஆமாக்கா. சரி தம்பி, நீ போயிட்டு வா பாப்போம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கல்யாணம் சார், கிளம்புறேன் சார். உங்க நன்றி நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கிளம்புறேன். அன்னைக்குமா நான் கிளம்புறேன் சார். கிளம்புறேன் சார். தேவிக்கு நான் ஸ்டேஷன் பார்த்துட்டு போயிட்டு வா. இப்பதானே நான் உண்மையிலே ஃப்ரீயா போறேன். சரி, நான் போயிட்டு வரேன்.
சொல்லிட்டு போலான்னு பார்த்தா சரி சரி அவ அப்பா கிட்டே இருக்கட்டும். சரி. எப்படி நன்றி சொல்லணும் எனக்கு தெரியல. என்ன பெரிய வந்தல பேசிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. பெரிய ஆள் மாதிரிலாம் பேசாத. திக்குதே திணறுதே. சத்தியமா சொல்றேன், உங்களை பார்க்காம இருந்த கடைசி வரைக்கும் நான் என் அப்பா பார்க்காமலே போயிருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆதிரா எந்தே இல்ல, நன்றி சொல்லறதுக்கு எனக்கு வார்த்தை இல்ல. கடவுளை பார்த்ததில்ல, ஆனா உங்க ரூபத்துல பார்த்தேன். என் வாழ்க்கையில வராம போயிருந்தா நான் எங்க அப்பா பார்த்திருக்கவே மாட்டேன். எந்தே ஆதிரா? என் பொண்ணு சொல்றது சரிடா சார். அவங்க தான் சின்ன பொண்ணு. ஆதிரா ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் என்ன சங்கடப்படுத்துற? நான் கிளம்புறேன். வா. அதிரா, உங்க அப்பா கூட போமா. நீங்க செஞ்ச உதவிய என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, அதிரா வா. அவனுக்கு தர்ம சங்கடமா போச்சுல்ல. எதிர்பார்த்திருக்க மாட்டான். இருந்தாலும் அவன் செஞ்ச உதவிக்கு ஈடாகுமா? ஆமா தமிழே. அம்மா வா. நான் எங்க அப்பா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நம்மளே இப்படி ஒரு கொஞ்சத்துக்கு ஒரு ஆள் இல்லாம போயிட்டேன் உனக்கு. ஆமா, அப்ப உன் பக்கத்துல நிக்கார அவரை நீ என்ன மாமனார் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க? இல்ல, மாமனாருக்கு உண்டான மரியாதை தான் கொடுக்கியா? மாமாவுக்கே புரியுது. அப்படி இல்ல, மாமா கை ஒரு கை, அத்தை கை ஒரு கை, நடுசுல இந்த பச்சை பிள்ளை போன மாதிரி போக பாத்துக்க. ஊர் உலகத்துல மருமக போன மாதிரியா இருக்குது. அதாவது பரவாயில்லக்கா, தோலை தொங்கிக்கிட்டு போறா ஒரு நாள். எனக்கு அப்பா இல்லங்க ஃபீல் வருதான். வரமட்டி வரும். அப்பா வந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஓடட்டு தட்டிப்பாவ. மாமனார படிச்ச பாட்டாடி நீ. அதானே, நாங்கெல்லாம் காப்பி குடுக்கறதோட சரி, பேசுறதுக்கே பயமா இருக்கு. இவ பண்ற அட்டூழியா. அத்தி, அப்ப மாமனார அப்படி நடத்த கூடாதோ? ஆஹா, மரியாதை நடத்தணும் மாட்டே. எதுக்கு? மாமா எவ்வளவு பெரிய ஆளு. நீ மாமாவை படுத்துற பாட்டை கூட நான் மன்னிச்சிட மாட்டி. ஆனா தோசையில நெய் விட்டு சீனிய போட்டு தாங்க, இட்லி அவச்ச கொடுங்க, பூரி போட்டு கொடுங்கன்னு நீ சொல்லும் போது அத்தே அத பாக்குற காட்சி இருக்கு பாரு. அவ்வளவு பெரிய குத்தமா என்ன? ஒன்னால மட்டும் இதெல்லாம் முடியும். Is it? அப்படியே மாமனாரே? இல்ல தங்கம். குட் மாமனாரே, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசை, ஆனா முடியலையேடி. பார்த்தாலே பயமா தான் இருக்கு. ஓய், ஒன்னா மட்டும் முடியுது. எங்களால அப்படி பழக முடியல. ஏமா, மாமனாரு நினைச்சாதானே பழக முடியாது. அப்பான்னு நினைச்சு பாரு. எப்போ என் பிள்ளைல கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்களோ அப்போ நீங்களும் என் பிள்ளைல தானமா? இந்த மாமா மேல எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குமா? எனக்கு கவனிக்கிறதுல எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறீங்க. அப்ப என்கிட்ட பழகுல நீங்க அவ்வளவு உரிமை எடுத்துக்கணுமா என்னமா? நீங்க நான் பெக்காத பிள்ளைங்க. உங்களை நாங்க பெக்கட்டாலும் நீங்க எங்க பிள்ளைங்கம்மா. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எங்க வீட்டு வாரிசுமா. ஆமா தங்கங்களா, சுதந்திரமா பழகுங்க. இதுல என்ன இருக்குது? இனி உங்க அம்மா அப்பா கிட்ட போய் வாழவா முடியும்? நாங்க தான் உங்களுக்கு எல்லாமே. எங்க கிட்ட உங்களுக்கு எந்த இதுமே வேண்டாம். போதத்த இல்லத்த, இப்பெல்லாம் எங்களுக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற வருத்தம் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுத்த. அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா உறவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போது எங்களுக்கு எப்படித்தான் தேடும்? எங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரங்க இந்த உலகத்துல இருப்பாங்க? அவ்வளவு பெரிய குடும்பமா இது? ஐயோ பொண்ணு கிளம்பிட்டா, நானே கிளம்புறேன் சார். நானே கிளம்புறேன் சார். ஐயா கிளம்புறேன் ஐயா. போயிட்டு ஐயா. ஆதிரா பாய். சரிம்மா. சிரிச்சுக்கிட்டே கேட்க, உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். சொல்லிட்டு போங்களேன். ஐயோ போங்க போங்க, அந்த ஸ்டேஷன்ல தானே இருப்பீங்க. வாரேன், இன்னைக்கு சாயங்காலமே வாரேன். இவன் போனாலும் போயிடுவான்னு தான் நினைக்க. அடி தூக்கம் வராதுக்கா. உனக்கு ஏன் ரகசியம் இப்படி இருக்குது? அது சின்ன வயசுல என் வீக்னஸ். பரவாயில்ல, கடைசிக்கு யாருன்னு சொல்லாம போயிட்டு. பக்கத்துல ஜீப் எடுத்துட்டு இருக்காரு, போ. அப்படிங்க சீக்கிரம் போய் கேளு, போ. கேட்டதாக்கா எனக்கு திருப்தியா இருக்கும். கேட்டா போ. வேற குடும்பமே வதி எனக்கு என்ன குடும்பம் தமிழே. ஐயோ, அவளுக்கு தான் ரகசியம் ஆவாத. கேட்டுட்டு வரட்டும். குமாரியா அனுப்பி வைக்கிறேன். கொல்ல வீசிடுவேன். யாரா? ஒன்னியும் குமாரியா வீசினாலும் வீசிடலாம் மாமியாரா. சரி நம்ம கிளம்புமாமா? சரிங்கப்பா. இங்க வா தமிழ், இங்க வா. எப்ப பாரு ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிற. இங்க வா. அப்பா அப்பான்னு கூப்பிடுதல்ல, இங்க வா. அது வந்து அவளுக்கு வீட்டுக்கு போணுமா.
தமிழே பொறாமைய பாரு. உனக்கு அப்பா மாதிரி அவளுக்கு அப்பா. இது செல்ல புள்ள அவ்வளவுதான். அப்படிதானம்மா? குட் மாமனாரே விட்டு கொடுக்கலான்னு பாரு. சரி சரி கிட்ட வா. அவ போய் கிட்ட போய் நின்னுகிட்டு உன்னை கிட்ட வாங்க பாரு. இங்க வாமா. சரிங்கப்பா. போ தமிழே, அப்பா கூப்பிடுறாங்கல்ல. ஏமா அப்பா கிட்ட ஏன் பேச தயங்குற? இனி பேசுறேன்ப்பா. ஆமாமா இனி பேசுவா. நீங்க வாயே, இங்க வா. நான் அங்க தான் நிப்பேன். அத்தை ராசாதி இப்பதான் ஞாபகம் வந்துடா. மறந்ததானே நினைக்கிறதுக்கு இதயத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. போதுப்பா, அவன் அழுதுட்டு போயிட்டான். என்ன உருண்டு போக வச்சிடாத. எல்லா உறவுக்கு மேல நீங்க மேலான உறவுத்தை அத சொல்றோம்ல. அவன் அழுதுட்டு போயிருக்கான், நான் உருண்டுட்டு போற அளவுக்கு பண்ணிடாத. போதும், ஏதோ நம்மானு கூப்பிட்டு ஏதோ செஞ்சு கொடுத்தேன். போதும். அம்மாவா? நம்பவே மாட்டா. எனக்கு இன்னும் 3 பிள்ளை இருக்குதே, அதையே நம்ப முடியல. அது நீங்க தான் நினைக்கிய. பாருமா, அப்பா உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். மன விட்டு எது வேணாலும் பேசு. அப்பா நான் இருக்கேன். சரிங்கப்பா. என் தங்கங்களா இங்க வாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான், எங்க காலம் வரைக்கும் நீங்க எங்க கூடயே இருக்கணும். அந்த ஒரு வரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. நான் கடவுள்கிட்ட கேட்கறதும் அதான், என் பிள்ளைங்க கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும். நிச்சயமாப்பா, எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. ஐயோ என் தங்கங்களா, என் தங்கங்களா. இப்படி ஒரு மாமியாரு, இப்படி ஒரு மாமனார் கிடைச்சா அம்மா அப்பாங்கிற கவலையே வராதே. உண்மையிலத்த நாங்க ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அத நாங்க சொல்லணும். தேவதை மாதிரி, மகாலட்சுமி மாதிரி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பாருங்க. எனக்கு தெரியும், அன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் முடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்போ மனசு தோணுச்சு, அவ முத்து மாதிரி தான் செலக்ஷன் பண்ணிருப்பான்னு. அது வைரமா இருந்திருக்கு. வைடூரியம் சொல்ல வார்த்தையே இல்ல. சும்மா இருங்க, அது ஏதோ கடவுள் கொடுத்த வரோம். அப்படி நாங்க என்னத்த செஞ்சிட்டோம்? எங்களை ஏன் இந்த அளவுக்கு வசதி வச்சிருக்கீங்க? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு குடும்பத்தை கட்டி காக்குறது சாதாரண விஷயமா? இது வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒன்னா ஒற்றுமையா வழிநடத்தி கொண்டு போறீங்களே, இதை விட என்ன வேணும்? உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னாடி எதுவுமே இல்ல. நீங்க உண்மையிலே விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள்மா. எங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த பரிசு. உங்களை புகழாம இருக்க முடியுமா? போதுப்பா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. கடைசி எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா? என் காலுக்கு பக்கத்துல நிக்கிற, நீ தூர போனாலே எனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருமா? பாதாத்தில துணிமணி எல்லாம் எடுத்து வந்துக்கலாம்ல. நான் மட்டும் பச்சை புள்ள மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். டேய், குடும்பம்னா ஒரு செல்ல பிள்ளை வேண்டாம். நீ இப்படி இருந்தாலும் அழகா தான் இருக்க. எங்களுக்கு இதான் நல்லா இருக்குது. மாமியாரே பேத்தி நினைக்க போற, சும்மா இருங்க. அந்த குழந்தை தீர்த்துட்டு இருக்கிய. உலகத்துல அத்தை மாமாவை மாமனார் மாமியார் கூப்பிட்டது நீ ஒருத்தியா மட்டும் இருப்ப. அந்த புகழையும் மீனாக்கு தான் வந்து சேரும். அப்படிதானமா? அதுரா, நீ உங்க அப்பா கூட கிளம்பு. எல்லா பக்கமும் போயிட்டு வீட்டுக்கு வா. சரிங்க அத்தை. போ, உங்க அப்பா கையை பிடிச்சு நட. நீ இதெல்லாம் ஆசைப்பட்டல. உங்க அப்பா மடியில பட்டு தூங்கணும், உங்க அப்பா கையை பிடிச்சு நடக்கணும், உங்க அப்பா தாலாட்டு பாட நீ தூங்கணும்னு ஆசைப்பட்டல. உங்க அப்பா கூட பைக்ல போணும், கார்ல போணும், கோயிலுக்கு போணும், எல்லா பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டல. இதெல்லாம் இவ சொல்லுவாளா? ஆமாண்ணே, உங்களை பாக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட போனதுக்கு அப்புறம் பண்ணணும்னு சொன்னேன். வா தங்கோ, வா. அப்பா உன்னை தூக்கிட்டு போறேன், வா. அப்பா இப்ப வேண்டாம்ப்பா. நீ எத்தனை வயசானாலும் எனக்கு கைப்புள்ளதான், வா. பாப்பா, நீ தானே ஆசைப்பட்ட. அத்தை, நீங்க கிரேட். எல்லாரும் என்ன பத்தி புகழும்போது மட்டும் இந்த தரிசு பைய உள்ளங்க நிக்கவே நிக்காது. எல்லாரும் திட்டும்போது மட்டும் கரெக்டா ஆஜராவாரு. அது எப்படினே தெரிய மாட்டேங்குது. இவர் மதிச்சாதானே புள்ளைல மதிக்கும். பையாவுல என்ன அதுவும் மதிக்கவே மாட்டேங்குது. அவளுக்கு வச்சிருக்கேன். நீ சொல்றது சரிதான் மாட்டி. உருவத்தை பத்தில எடை போடுது. அத்தை, அப்பா கூட போயிட்டு வரேன். டாடா டாடா. டாடா அத்தை. பாரு, ஆதிரா ஆசைப்பட்ட மாதிரி அவ அப்பா கூட போறா. ஆண்டி, உனக்கு அப்படி போன ஆசை இருக்கா? இல்ல, சொன்னேன். என்னங்க? என்ன, நம்ம பிள்ளைல கூட்டிட்டு நான் போனோம், அவ்வளவுதானே? அது எப்படிப்பா? அத்தை இதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ பார்வையே என்கிட்ட பேசும். அவ பார்த்தாலே நான் புரிஞ்சுக்குவேன். அடேங்கப்பா. அவ கூப்பிடும் போதே அவ இதுக்குதான் கூப்பிடுதான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். சரிதானே நினைக்கலையே? ஆமா, இவளுக்கு ஆசையா இருக்கும். அப்படி 4 இடத்துக்கு கூட்டு போயிட்டு வாங்க. சரி, நீங்களும் வாங்கலத்த. நீங்க மட்டும் உங்க அப்பா கூட போயிட்டு எங்கெங்க போகணுமோ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. இல்ல, நாங்க அப்பாவை பெஸ்ல ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம். உங்க அப்பா வச்சு எங்க வேணாலும் கூட்டு போங்க. நீ வாயா. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. பிள்ளைங்களுக்கு அப்பா கூட போறதுல ஒரு சந்தோஷம். கூட்டு போங்க. நீ எனக்கு யாரு? வாயா. இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டு போயிட்டு வாங்க. ஏ மீனா குட்டி, நான் அப்பா எங்க கூட்டு போறவளா? நீ வா. அந்த பயவள என் கைய சிக்கல மாமியாரே. சரி சரி, நம்ம வீட்டுல வருவா, வா. சரிங்க, பிள்ளைலாம் கூட்டிட்டு போங்க. ஏய், அப்பா கூட போங்க, நான் கிளம்புறேன்னா. யா பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. யா பிள்ளைல எதையும் பார்த்து ஏங்க கூடாது. உங்க அப்பா கூட போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வாங்க.
சின்னஞ்சிறு கூட்டு